படம் அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தார். தலைவர் நடிப்பு சூப்பர், எல்லாமே பிடிச்சிருக்கு. படம் ஃபைட்டு பாட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு. தலைவர் நடிப்பு பழைய படம் பார்த்த மாதிரி இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து விறுவிறுப்பாக இருக்குது, கடைசி வரை விறுவிறுப்பாக இருக்குது. தலைவர் நடிப்புக்கு ஈடு இணையே எதுவுமே கிடையாது. எல்லாருமே நடிப்பு, தலைவர் நடிப்பு சூப்பர், எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், A1. சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு சார். நெகட்டிவ்ல எதுவுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவா எனர்ஜியா தான் வருவாங்க எல்லாருமே. தலைவர் படம் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். சூப்பர் சார், சூப்பர் படம், சூப்பர் படம், நல்லா இருக்கு சார். எல்லாமே செகண்ட் ஹாப் இன்னும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் போறதே தெரியல. பழைய தலைவரை பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்க தயாரா இருக்கிற மாதிரி சொல்றாரு நண்பர். ஒரு சீன் சொல்ல முடியாது சார், ஒரே ஒரு சீன் பிளே கூட சொல்ல முடியாது. ஒரு சீன் சூப்பர். இந்த மாதிரி படம்லாம் திரும்ப வருமானலாம் தெரியல. திரும்ப நடிக்கிறதுனால தலைவரால தான் முடியும். அவர் ரெக்கார்டு பிரேக்கர் இல்லை, ரெக்கார்ட் மேக்கரு. அது மாதிரி ஹிஸ்டரியை திரும்ப மேக் பண்ணிட்டாரு 30 வருஷத்துக்கு அப்புறம். திரும்ப அதே ஸ்வாக், அதே ஸ்டைலு, அக்ரேஷன் மட்டும் குறையவே இல்லை. ஏ சர்டிஃபிகேட்டுக்கான தரமான படம். ஊருக்கெல்லாம் ஒரே தலைவர் தான், அது எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இந்திரன், ஒரே தலைவர், மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். எப்படி ரொனால்டோக்கு இஸ்ரோ ஸ்பீடோ, சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துட்டு சுனில் சௌத்ரியோ, அதே மாதிரி எங்க தலைவனுக்கு நான் தான் பிராண்ட் பண்ணுவேன். 1000 மாநாடு நடத்தலாம், ஆனா இங்க நடந்த FDF ஸ்கூல்ல கூட்டம் எந்த மாநாட்டிலுமே வராது. திரைத்துறை முதல்வர் ஆல்ரெடி இங்க முதல்வரா ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போய் என்ன பண்ண போறாரு? ஸ்லோவா இருக்கு, நல்லா இல்லை. யார் சொன்னா? யாராவது படம் பார்த்துட்டாங்களாமா? பார்த்தவங்க வந்து பேசிட்டும் ப்ரோ, பார்த்துட்டு வந்திருக்கேன் FDF ஷோ. இந்த மாதிரி கதை திரும்ப கொண்டு வரவே முடியாது. அவர் இருந்தா கமல் ஃபேனா இருந்தாலும், கமலை தாண்டி விக்ரமை தாண்டி ஒரு தரமான படைப்பு. என் தலைவனுக்கு கொடுத்ததுக்கு லோகி நன்றி. படம் வேற லெவல், ஃபேண்டாஸ்டிக், மாஸ், சூப்பர் ஸ்டார். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தரவங்களுக்கு அதுதான் பொழப்பு. அவங்க பத்தி நம்ம என்ன பேசுறது? அது சொல்லதான் செய்வாங்க. அந்த அங்கங்க ஒரு திருஷ்டி மாதிரி இருக்கதான் செய்யணும். எல்லாருமே நல்லது சொல்லிட்டா கொஞ்சம் இதுதான் ஆகும். ஸோ அப்படி எடுத்தா போதும் நெகட்டிவ் ரிவ்யூஸ். படம் பக்காவா இருந்துச்சு ப்ரோ, மாசா இருந்துச்சு, கெத்தா இருந்துச்சு. ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு படம். குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. படம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம். சந்தோஷமா பார்த்துனே இருந்திருப்போம். பக்காவா இருந்துச்சு, 1000 கோடி கன்ஃபார்ம். எல்லாமே பிடிச்சி. இது பிடிக்கலன்னு கேட்டாங்க சொல்லலாம், அது கூட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே நல்லா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு. சீக்கிரம் முடிச்சுட்டாங்க படத்தை. போரெல்லாம் அடிக்கல ப்ரோ சுத்தமா. சீக்கிரம் முடிச்சுட்டாங்கன்றனே. குறைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரியல ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 3.5 மணி நேரம் எடுத்துருக்கலாம். செம்மையா இருந்துச்சு படம். பைசா வசூல். இதுதான். இன்னைக்கு காலையில ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வந்து இந்த படத்தை பார்த்தேன். கம்ப்ளீட்லி ஒத்துட்டுங்க. தலைவர் பின்ன யாரு? அவ்வளோதான். தலைவருக்காக பார்த்தேன். நீங்க எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நாகார்ஜுனா செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பாயிலர்லாம் எதுவும் கொடுக்க வேணாம், நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கும் படத்தை. சிம்பிள் as that. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் உட்காந்து ஃபுல்லா பார்க்கலாம். கரெக்டா மேலே கீழே அப்படியே போயிடும். செம்ம படம். Honestly, go watch. படம் வேற லெவல், ஃபேண்டாஸ்டிக், மாஸ், சூப்பர் ஸ்டார். தலைவரோட ஆக்டிங், அவரோட பிரசன்ஸ், அவரோட எமோஷனல் கோஷன்ட் அண்ட் ஆக்ஷன், மாஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்மிஷன் வேற லெவல்ல விறுவிறுப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன போர்ஷன்ல மட்டும் அப்படி உட்காந்து எந்திரிக்கும்ல, ஏன்னா பெரிய படம், அந்த தொய்வு மட்டும் கொஞ்சம் இருக்கு. மற்றபடி கிளைமேக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. சொல்லணுமா? தலைவருங்க, ஈகிள் ஸ்குவாட் தலைவன். அவரை பத்தி சொல்லணுமா? ரஜினி படம் தான் அது. ஃபேண்டாஸ்டிக். எல்லாருக்குமே அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் நல்லாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சூப்பர், வேற லெவல். அவரு சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் இருக்கு. நான் ஸ்பாயிலரா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்காகவே வரலாம் படத்துக்கு. அது நீங்க படத்துல பார்க்கணும். ஆனா ரொம்ப அந்த மாதிரி இந்த சைஃபையா இருக்குமா, LCUல இருக்குமா, அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்காம ஒரு நல்ல படம் பார்க்கறதுக்கு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. இந்த மாதிரி படம்லாம் திரும்ப வருமானலாம் தெரில. திரும்ப நடிக்கிறதுனால தலைவரால தான் முடியும். அவர் ரெக்கார்டு பிரேக்கர் இல்லை, ரெக்கார்ட் மேக்கரு. அது மாதிரி ஹிஸ்டரியை திரும்ப மேக் பண்ணிட்டாரு 30 வருஷத்துக்கு அப்புறம். திரும்ப அதே ஸ்வாக், அதே ஸ்டைலு, அக்ரேஷன் மட்டும் குறையவே இல்லை. ஏ சர்டிஃபிகேட்டுக்கான தரமான படம். அவ்வளோவா வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியிலேருந்து பார்க்க வேணாம், ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேணாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம், அலோவ் பண்ணலாம். தலைவரை இந்த மாதிரி யாராலுமே காட்ட முடியாதுங்க. அவர் ஸ்டைலு, அவரோட படம் ஜோனே கிடையாது. டோட்டலி வேற மாதிரி அக்ரேஷன் அப்படி இறங்கியிருக்காரு. இதை ஊருக்கெல்லாம் ஒரே தலைவர் தான், அது எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு இந்திரன், ஒரே தலைவர், மக்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான்.
எப்படி ரொனால்டோக்கு இஸ்ரோ ஸ்பீடோ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்துட்டு சுனில் சௌத்ரியோ அதே மாதிரி எங்க தலைவனுக்கு நான் தான் பிராண்ட் பண்ணுவேன். 1000 மாநாடு நடத்தலாம். ஆனா இங்க நடந்த FDFS ஸ்கூல்ல கூட்டம் எந்த மாநாட்டிலுமே வராது. திரைத்துறை முதல்வர் ஆல்ரெடி இங்க முதல்வரா ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு போய் என்ன பண்ண போறாரு? அப்போ மெட்ராஸ்ல ஒரு அரிசி மூட்டையை தூக்கி கூலி வேலையா இருந்து இந்த கூலிக்கு வந்து உழைச்சி 75 வயசுல நடிச்சு சொந்த காசுல உழைச்சிட்டு இருக்காரு. அவர் ஏன் நடிக்கிறீங்கன்ட்டு ஸ்டாப் பண்றதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. அவர் உழைச்சி சாப்பிட்டு இருக்காரு, எங்களுக்காக பண்றாரு. முடிச்சிடலாமா இல்ல? இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். என்னைக்கு குறையாத மவுஸ். அதான் ஸ்லோவா இருக்கு, நல்லா இல்ல. யாரு சொன்னா? யாராவது படம் பார்த்துட்டாங்களாமா? பார்த்தவங்க வந்து பேசிட்டு ப்ரோ, பார்த்துட்டு வந்திருக்கேன் FDFS. இந்த மாதிரி கதை திரும்ப கொண்டு வரவே முடியாது. படத்துக்கு டர்ன் அண்ட் ட்விஸ்ட் லோக்கி அங்கங்க வச்சிருக்காப்புல. ஃபுல்லா தலைவர் படம் தான். தலைவர் ஃபேன் என்ன பண்ண முடியும்? ஃபேன் பாய் மூமெண்ட்டை கரெக்டா பண்ணிருக்காரு. அவர் இருந்தா கமல் ஃபேனா இருந்தாலும் கமலை தாண்டி விக்ரமை தாண்டி ஒரு தரமான படைப்பு என் தலைவருக்கு கொடுத்ததுக்கு லோக்கிக்கு நன்றி. நாகார்ஜுனாலாம் வந்து அவர் சீரியஸா அவருக்கு 60 வயசு மாதிரியே இல்ல ப்ரோ. நாகார்ஜுனா அவர் இதை விட பெர்ஃபெக்டா வில்லன் ரோல் தலைவருக்கு யாரு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஜெயிலர்ல வர்மன் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவரு அமீர் கான்லாம் டேர்ன்ஸ் தலைவர் ஃபேன் ப்ரோ. கடைசியில அதான் ட்விஸ்ட். தலைவர் கையில பீடி வாங்கி வச்சுட்டு ஒரே பீடியை 3 பேரும் அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அமீர் கான் தான். அமீர் கான் கடைசியில தூக்கி சாப்பிடல. ரியல் ஸ்டார் உபேந்திரா. ஐயோ தலைவா, நீ உண்மையிலே ரியல் ஸ்டார் தான். நான் எவ்வளவு பக்தனா இருக்கணும் அதை தாண்டி என் தலைவன் படத்துல வந்துட்டு விசுவாசியா காமிச்சிட்டான் ப்ரோ. படம் வந்து 10க்கு 9.8 தருவோம் ப்ரோ. நான் அந்த அளவுக்கு இருக்கு. பக்காவான படம். 1000 கோடி இல்ல 1500 கோடி புஷ்பா 2 தாண்டி போயிட்டே இருக்கும். படம் சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் இல்ல எல்லாமே படம் நல்லா இருக்கு. கரெக்டா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் வேற லெவல். சூப்பர் படம் சூப்பரா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு தலைவரே, நல்லா சூப்பரா சூப்பர் 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 ப்ரோ. சூப்பர் 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 சூப்பர். இட் வாஸ் நைஸ். தலைவர் ஸ்டைலு நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. ஓகே, ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்ததுங்க. ஓகே, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு. படம் சூப்பர் 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 நல்லா இருக்கு. மாஸ்டர்ல பக்கா மாஸ். தலைவர் தான் வேற. படம் சூப்பர். தலைவர் தான் நடிப்பெல்லாம் படத்துலையா? தலைவர் தான். அதை தவிர வருது விறுவிறுப்பாக தான் இருக்கு. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை, அவர் 50 இயர்ஸில் வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நடிச்சிருக்காருன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். சூப்பராக லோகேஷோட படம் சூப்பராக இருக்கு. விறுவிறுப்பாக இருக்கு, டீட்டெயிலிங்காக இருக்கு. நாம நல்லா இருந்திருப்போம். வேற மாதிரி இருக்கு. டிஏஜிங் சீன்ஸ்லாம் வேலை. சூப்பர் சூப்பர். ஃப்ளாஷ்பேக் செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்னா படம், சூப்பர்னா படம் நல்லா இருந்துச்சு. வேற லெவல், வேற லெவல். ரஜினி எப்பவும் போல நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பர், செம எண்டிங்காக இருந்துச்சு. லைக் எண்டிங் பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் எண்டிங் சொதப்பிடுவாங்கன்னு நினச்சேன். பட் எண்டிங் பக்காவாக முடிச்சு லைக் சூப்பர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனா எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா சில படங்கள்ல இன்னும் வயலன்ஸா இருக்கும். அதுலலாம் வந்து UA கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டுல எல்லாம் PG கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீக்கிரம் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு படம்.